அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நேற்று நம்ம பார்த்த பாடம் மாலி கரீபு, மாலி பாயிது, மாலி இஸ்திம்ராரி பார்த்தோம். இப்போ மாலி இஸ்திம்ராரி, கரீபு, பாயிதை தாண்டி இன்னும் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னோம்ல, அதனுடைய தொடர்ச்சி. அதில் ஒரு இது என்னன்னா மாலி ஷக்கியா. இந்த மாலி ஷக்கியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அந்த காணவுடைய முல்லாரியவும் படிச்சுக்குவோம். ஆனால் இது இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை தான். இருந்தாலும் இதை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து தானே ஆகணும். அதை இந்த இடமா நான் பயன்படுத்திக்கிறேன். இதே முல்லாரி வசன், காணவுடைய முல்லாரி வசன் என்ன? யக்கூனு யக்கூனானி, யக்கூனு யக்கூனானி, யக்கூ நூன தக்கூனு. இதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. தக்கூனு தக்கு நானி யக்குன்ன, தக்கூனு தக்கூனானி தக்கு நூன தக்கு நீன தக்கு நானி தக்குன்ன அக்கூனு நக்கூனு. முடிஞ்சுங்க. இவ்வளவுதான். இது முதக்கருக்கு யக்கூனு யக்கூனானி யக்கூனுன, யக்கூனு வாஹித் யக்கூனானி தஸ்னியா யக்கூனூன ஜமா. அதே மாதிரி தக்கூனு வாஹித் தக்கூனானி தஸ்னியா யக்குன்ன ஜமா. இது எதுக்கு பயன்படுத்தப்படும்? காயிப், அதர் பர்சன், மூணாவது மனிதர். இது என்னன்னு சொன்னா ஹாலிர். ஹாலிர்னா முன்னாடி இருப்பவர், ஆப்போசிட் பர்சன். முன்னாடி இருப்பவருக்கு என்னது? தக்கூனு தக்கூனானி, நீ ஒருவர் இருக்கிறாய், நீங்கள் இருவர் இருக்கிறீர்கள். தக்கூனூன, நீங்கள் பலர் இருக்கிறீர்கள். தக்கூனீன, நீ ஒரு பெண் இருக்கிறாய். தக்கூனானி, நீங்கள் இரு பெண்கள் இருக்கிறீர்கள். தக்குன்ன, நீங்கள் பல பெண்கள் இருக்கிறீர்கள். அடுத்து அக்கூனு நக்கூனு, நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம். இது எல்லாமே முலாரி, அதாவது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இப்போ என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். அதனால இந்த மாலி ஷக்கியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க என்ன செய்யுங்க? எழுதி பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். நான் உடனே அழிச்சிட்டாலும் உங்க போன்ல நீங்க பாஸ் பண்ணி என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனா இதுவே இதுல பாடம், யூடியூப்ல பாடம் நடத்தாம போர்டில் நடத்தினோம்னா இது நடத்துறதுக்கே ஒரு நாள் ஆகும். அதை நான் எழுதுறதுக்கு ஒரு நாள் ஆகும், அதை விளங்குறதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க விளங்கும் போது நான் அரபி மறந்துடுற மாதிரி ஆயிரும். ஆனா இது யூடியூப்ல நடத்துறதுனால மாஷா அல்லாஹ் எனக்கு ஃபாயிதாவா இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபாயிதாவா இருக்கு. இந்த மாலி ஷக்கியா அப்படின்னு சொன்னா ல அல்ல அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்குங்க. ல அல்ல அப்படின்னு வார்த்தை, கது காணலாம் பார்த்தோம்ல, அது மாதிரி ல அல்ல. ல அல்ல அப்படிங்கிறது எப்ப ஒரு ஃபேல மாலிக்கு முன்னாடி வருதோ அது என்ன ஆகும்? ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுவதற்கு சொல்லப்படும். இப்போ உதாரணமா ல அல்ல, ல அல்ல நியாசுன், ல அல்ல நியாசுன், தரச, ஒருவேளை நியாஸ் நன்றாக பாடம் நடத்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நியாஸ் நடத்திருக்கலாம், இன்னைக்கு போட்டிருக்கலாம், வீடியோ போட்டிருக்கலாம். அதாவது ல அல்ல நியாசுன் ரஹப இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்கு சென்றிருக்க கூடும். இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும்னா, இந்த காலத்துக்கு தோதுவா சொல்லணும்னா, மழை பெய்ய கூடும்னு சொல்றாங்கல்ல வானிலை அறிக்கை, மழை பெய்ய கூடும் அப்படிங்கிற அந்த கூடும்ங்கிற அந்த ஷக்கோட சொல்றதுனால ல அல்ல நியாசுன் ரஹப இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்கு சென்றிருக்க கூடும் அப்படின்னு அந்த அர்த்தம் வருதுல. ஆனா இதுல ஒரே ஒரு நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். ல அல்ல டைரக்டா ரஹபோட நுழையாது. அதாவது ல அல்ல டைரக்டா ஃபேலோட நுழையாது. ஃபாயில முன்னாடி கொண்டு வந்துதான் ஃபேல பின்னாடி கொண்டு வரணும். அதனால இது ஜும்லே இஸ்மியாவாவே மாறிடும். ஜும்லே இஸ்மியாவாவே மாறிடும். ஏன்னா இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. ஆனா ஃபாயில் என்ன செய்யும்? முன்னாடி வரும். ல அல்ல நியாசுன், ல அல்ல ஜெய்துன், ல அல்ல ஜெய்னபு, ல அல்ல ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்?
சொல்லணும். அதே போல இந்த அல்லவுக்கும் வசன் கிடையாதுங்க. எப்படி கதுக்கு வசன் கிடையாதோ அது மாதிரி வாஹிதுக்கும் அல்ல தான், தஸ்னியாவுக்கும் அல்ல தான், ஜமாவுக்கும் அல்ல தான். ஆனா இங்க வந்து நம்ம மாத்திக்கணும். அல்ல ரஜுலானி தஹபா இலல் மஸ்ஜிதி, அந்த பானு என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும். இவ்வளவுதாங்க மாலி ஷக்கியா. அடுத்து கடைசிங்க மாலி இது வந்து இந்த மீமையும் லாதையும் ஒன்னா படைச்ச ரப்புக்கே எல்லா புகழும். மாலி தமன்னா, மாலி தமன்னா. அரிசது சிரிக்கிறாப்புல, மாலி தமன்னான்னு சொன்னாங்க. தமன்னா ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா பொய்யன் ஆயிருவேன், தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்கள்கிட்ட கெட்ட பேரு. அதனால இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சுக்கோங்க. தமன்னாவை மனசுல வச்சுக்கோங்க. மாலி ஷர்த்தியான்னு சொல்லுவாங்க. மாலி ஷர்த்தியா, மாலி ஷர்த்தியா. மாலி ஷர்த்தியானா என்னங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்க வீடியோவை கரெக்டா பார்த்திருந்தா விளங்கியிருக்கலாம். அதாவது ஷர்த்து வச்சு ஒருவேளை நீங்கள் பார்த்திருந்தால் விளங்கி இருக்கலாம். அதுக்கு லவ் வரும், முன்னாடி லவ் வரும். அரபில முன்னாடி லவ் வர்றதை பற்றி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு இப்ப லவ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, லவ் நுழைந்தா ஷர்த்து பெறப்படும். உதாரணமா லவ் ஜராஅத்த, நீ விவசாயம் செய்திருந்தால், நீ நட்டிருந்தா ல ஹசதுத, நீ என்ன செஞ்சிருப்பா, மஹ்சூலை பெற்றிருப்பாய். ல ஹசதுத, அறுவடை செய்திருப்பாய். லவ் ஜராஅத்த ல ஹசதுத. லவ் நுழைஞ்சா ஷர்த்து என்ன செய்யப்படும், ஷர்த்துனா ஒரு நிபந்தனை பெறப்படும். வாழ்க்கையில மட்டும் லவ் நுழைஞ்சாலும் நிபந்தனை இல்லை. அது என்னமோ லவ்வுக்குன்னு ஒரு தனி நசீப் இருக்குது. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா எய்தாப்புல நிபந்தனை என்ன செஞ்சிருது, கூடிருது. அது மாதிரி இதுல வந்துருச்சுன்னா அதே போல ஃபேலே மாலில லவ் நுழைஞ்சாலும் லவ் ஜராஅத்த ல ஹசதுத, நீ என்னது விவசாயம் செய்திருந்தால், நடவு நட்டிருந்தால், ல ஹசதுத, நீ மஹ்சூலை பெற்றிருப்பாய். இந்த லவ் நுழைஞ்சா லாம் இங்க நுழையணும். லவ் நுழைஞ்சா இப்ப உதாரணமா லவ் தஅல்லம்த, நீ ஒருவேளை வீடியோ பார்த்து கற்றிருந்தாய். லவ் தஅல்லம்த, நீ ஒருவேளை வீடியோ பார்த்து என்ன செஞ்ச, அரபி கற்றிருந்தா ல அலிம்த, அரபியை விளங்கி இருப்பாய். நீ வீடியோவை பார்த்து அரபியை கற்றிருந்தால் அரபியை விளங்கி இருப்பாய் அப்படின்னு லவ் நுழைஞ்சு ல அலிம்த. இந்த லவ்வுக்கும் வசன்லாம் கிடையாது. லவி லவான்லாம் என்னது வசன் கிடையாது. நீங்களாம் சும்மா ஒரு வாய்க்கு ஒரு பேச்சுக்கு போட்டு பார்த்துக்கங்க. ஆனா அரபில எழுதிடாதீங்க. லவ் ஜராஅத்த ல ஹசதுத, இவ்வளவுதாங்க இந்த பாடம். இதுல ஒரு சின்ன ஒரு இணைச்சட்டம் இருக்கு. அது என்ன இணைச்சட்டம்னா, லவ்வுடைய அர்த்தத்தை லைத்தவும் கொடுக்கும். லைத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லைத்த வந்து ஃபேல்ல நுழையாது. நான் இந்த லால்ல மாதிரி இஸ்முல தான் நுழையும். லைத்த ஜெய்தன், ذهب, லைத்த ஜெய்து போயிருக்கலாமே, இவ்வளவுதாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் லைத்த ஜெய்தன் ذهب, ஜெய்து சென்று இருக்கலாமே, இவ்வளவுதாங்க இந்த பாடம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நம்ம விளக்கத்தோட சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.